பிரவீன், தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தில் கலை அறிவியல் படிப்புகள் மட்டுமே அங்கு பயிற்றுவிக்கப்படுகிறது. அந்த தமிழ் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ நூல்கள், பழமையான நூல்கள் குறித்த படிப்பும் இருக்கிறது. ஆனால் அந்த நூல்களில் படித்த படிப்பின் மூலமாக சிகிச்சை அளிக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தஞ்சை மாவட்டம் வல்லத்தில் ஒருவர் சித்த மருத்துவ கிளினிக் நடத்தி வரும் ஜெயக்குமார் என்பவர் தான் இது தொடர்பாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். தம்மை முறையான படிப்பை படித்து தாம் சித்த மருத்துவம் செய்து வருவதாகவும், ஆனால் அந்த மருத்துவத்தை தொடர்வதற்கு அனுமதி அளிக்கப்படுவதில்லை என்றும் அவர் வழக்கு தொடர்ந்திருக்கிறார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் இந்த BSMS என்று அழைக்கக்கூடிய அந்த பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் என்ற சித்த மருத்துவத்திற்கான இளங்கலை படிப்பு பயிற்றுவிக்கப்படுகிறதா, அவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்டால் UGC-யிடம் அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா, அங்கு படித்தவர்கள் அது தொடர்பாக சிகிச்சை அளிக்கலாமா என்பது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் என்று தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு இப்போது மதுரை உயர்நீதிமன்ற கிளை நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. சித்த மருத்துவ நூல்கள் மற்றும் சித்த மருத்துவ முறைகள் பற்றிய ஆவணங்கள் மற்றும் சித்தர்கள், மூலிகை மருத்துவர்கள் குறித்து சங்க காலத்திலிருந்து அழைக்கப்படும் அந்த மூலிகை வேர்கள் ஆகியவை தொடர்பான படிப்பு தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது. ஆனால் அவர்கள் சிகிச்சை அளிக்கக்கூடாது என்று அந்த சான்றிதழிலேயே குறிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்று பல்கலைக்கழக தரப்பில் வாதிடப்பட்டது. ஆனால் சிகரெட் விளம்பரங்களில் இந்த சிகரெட் குடிப்பது உடல்நலத்திற்கு தீங்கானது என்று மிகச்சிறிய அளவில் அச்சடித்து சிகரெட் விற்பதை போல தமிழ் பல்கலைக்கழகம் இது போன்ற படிப்புகளை சான்றிதழ் அளிக்கலாமா என்ற கேள்வியை இப்பொழுது உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். இதனால் மருத்துவ படிப்புக்காக நீட் தேர்வு மற்றும் தேசிய தேர்வு முகமை ஆகியவற்றின் மூலமாகத்தான் சித்தா படிப்பு மற்றும் ஆயுஷ் என்று அழைக்கக்கூடிய அந்த ஆயுர்வேதா படிப்புகள், யுனானி உள்ளிட்ட பல்வேறு பாரம்பரிய மருத்துவ முறைகளுக்கான இளங்கலை மருத்துவ பட்டப்படிப்புகள் நடத்தப்படுகின்றன. அதற்காக தனியாக மருத்துவ கல்லூரிகள் இருக்கின்றன, மருத்துவ பல்கலைக்கழகங்களும் இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் இந்த சித்த மருத்துவம் தொடர்பாக என்ன படிப்பை பயின்று அவர் சிகிச்சை அளிக்கிறார் என்பது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையின் நீதிபதிகள் தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்திற்கு நோட்டீஸ் அனுப்பி உத்தரவிட்டிருக்கிறது. பிரவீன்.